बहुत भारी पड़ जाता है। ஓடும் ரயிலில் நடந்துள்ள இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குமார் என்ற தனது அண்ணனுடன் ஆசையாக கோடை விடுமுறையில் ரயிலில் பயணம் செய்த இவர் தற்போது தனி ஆளாக ரயிலில் கதறி அழும் காட்சி காண்போரின் இதயங்களை சுக்குநூறாக்குகின்றது. உடன் வந்த சக பயணிகள் அந்த பெண்ணை சமாதானப்படுத்த முற்படுகின்றனர். ஆனால் அந்த பெண் யாராவது என் அண்ணனை காப்பாத்துங்களேன், ட்ரெயினை நிறுத்துங்களேன், போலீஸை கூப்பிடுங்களேன் என கதறி அழுகின்றார். மேலும் யாரும் வரலனா பரவாயில்ல, நான் போய் எங்க அண்ணனை காப்பாத்துறேன் என விடுங்க என அண்ணன் பாசத்தில் ரயிலில் இருந்து குதிக்க போன அந்த சகோதரியை சக பெண் பயணிகள் தங்களது காலை இருக்கையில் முட்டு கொடுத்து குதிக்க செல்ல முடியாதவாறு அவரின் கையை பிடித்துக்கொண்டு தடுத்து வைத்து அவரை சமாதானப்படுத்துகின்றனர். தூக்கி வந்த லக்கேஜை எடுக்கும் போது குமார் என்ற 24 வயதான இவரின் அண்ணன் எதிர்பாராத விதமாக தடுமாறி ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்துள்ளார். வீடியோ எடுத்த வாலிபர் காணொளியில் கூறுகையில், உடனே நாங்கள் ரயிலை நிறுத்தும் அவசர சங்கிலியை பிடித்து இழுத்தோம், ஆனால் ரயில் நிற்கவில்லை, பாருங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என தாங்கள் பிடித்து இழுத்த அவசர சங்கிலியை வீடியோவில் காண்பிக்கின்றனர். உதவி எண்ணிற்கு போன் செய்தோம், டிடிஆரிடம் கூறினோம், ரயில் நிற்கவில்லை, யாரும் உதவிக்கு இதுவரை வரவில்லை. ஓடும் ரயிலில் இருந்து அவரது அண்ணன் தடுமாறி கீழே விழுந்து விட்டார். அவருக்கு என்ன ஆனது என தெரியவில்லை. சங்கிலியை இழுத்தும் ரயில் நிற்காமல் சென்று கொண்டிருக்கின்றது. உதவிக்கு இதுவரை யாரும் வரவில்லை. அவரது தங்கை இங்கே அழுது கொண்டிருக்கின்றார் என்ற கருத்தில் அந்த வாலிபர் காணொளியில் பேசுகின்றார். हमने ये चेन जो ट्रेन का चेन होता है वो खींचने की भी ट्राई की, 112 में भी कॉल, 182 में भी कॉल किया, फिर रेल मदद पे भी कॉल किया, कहीं से भी कोई सपोर्ट नहीं है। टीटी को बोला, टीटी ने किसी को कॉल किया, फिर पुलिस को कॉल करके नंबर लिया, लेकिन अभी तक ना ट्रेन रुक रही है, कोई मदद करने के लिए आ नहीं रहा है। ये जो चेन होता है ना, इसका कोई काम है। अब देखिए कैसे लड़की रो रो के बेहाल हो रही है। ना इसके पास मोबाइल है ना कोई है। इसका भाई एक था, वो भी अभी पता नहीं किस हालत में कहाँ होगा। கடைசியில் அந்த பெண் அடுத்த ரயில் நிறுத்தத்தில் இறங்கியுள்ளார். ரயிலில் இருந்து விழுந்த 24 வயதான அவரது அண்ணன் குமார் தண்டவாளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இந்த சகோதரி கதறி அழும் இந்த காணொளியை பார்த்த பயணிகள் பலரும் சங்கிலியை பிடித்து இழுத்தும் ஏன் ரயில் நிற்கவில்லை, ஒரு உயிர் போய்விட்டது என கடும் விமர்சனங்களை ட்விட்டரில் பதிவிட்டு வருகின்றனர். ஜார்க்கண்டை சேர்ந்த இவர்கள் மேற்கு வங்கத்தில் ஜல்பாய்குரிக்கு பிரம்மபுத்திரா மெயில் ரயிலில் பயணித்துள்ளனர்.